விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்பது குறித்து மூத்த அரசியல்வாதி கவிஞர் கோசி சுந்தர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் 6வது முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. இப்போ 7வது முறையாக நாங்கள் ஆட்சி கைப்பற்றுவோம், 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் திமுக தலைமையிலான கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்க உள்ளது. ஸோ இந்த நிலையில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு இந்த முறை மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்பதில் தூசி அளவு கூட, தூசி முனை அளவு கூட யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா மிக அற்புதமான ஒரு ஆட்சியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் அவருடைய ஆட்சியிலே கொண்டு வந்து இந்த முறை அத்தனை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 505 தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட 95% தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றி விட்டது என்று அடித்து சொல்லலாம், ஆணித்தரமாக சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்களுடைய வாக்குகளும் இளைஞருடைய வாக்கும் குறைவாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெண்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துவதற்கு பெண்களுடைய வாக்கு வங்கியும் இளைஞருடைய வாக்கு வங்கியும் இந்த தேர்தலில் மிக சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு. காரணம், பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டங்கள் 2. ஒன்று கட்டணமில்லாத பேருந்து, இன்னொன்று அவர்களுக்கு வரக்கூடிய கலைஞர் மாதாந்திர உரிமை தொகை. இந்த 2 மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டங்களாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய காரணத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கொடி பறத்துவது நிச்சயம். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம் உங்களுக்கு. அதாவது நீங்கள் சொன்னீங்க 7வது முறையாக மீண்டும் திமுக வெற்றி பெறுன்னு சொன்னீங்க. ஆனால் திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதியை இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை. இன்னொன்று விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அடுத்து தமிழ்நாட்டில் கொள்ளை, வழிபறி, ஜாதிய மோதல், கற்பழிப்பு, மத ரீதியான மோதல், போதைப் பொருட்கள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது, போதைக்கு தமிழகம் அடிமைப்பட்டு விட்டது, போதில் தமிழகம் மூழ்கி விட்டது என்ற குற்றச்சாட்டு திமுக மீது முன்வைக்கப்படுகிறது. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பிரதிபலித்தா திமுகவுக்கு எதிர்மறையாக அமையாதா? ஒரு ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே ஆன்டி இன்கம்பரன்சி, டிப்ரிசியேஷன், தேய்மானம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நடந்து முடிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட சாத்தாங்குளத்தில் நடந்த கஸ்டடி டெத்தை சொன்னாங்க, மிகப்பெரிய டெத்தாக சொன்னாங்க. சொல்லாமலாம் இருந்தாங்க. நம்ம தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டை சொன்னாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஜனநாயக நாட்டில் சிறிய தவறுகள் நடக்கிறது சகஜம். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் நடக்கத்தான் செய்யும். அதை எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு அதை பூதாகரமாக்கி தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவர்கள் மிகைப்படுத்துவது வழக்கம்தான். நடந்து முடிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்காமலாம் நடந்ததுலாம் இருந்தது. எல்லா ஆட்சியிலையும் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை ஒருபோலும் நாம் தடுத்து நிறுத்த விட முடியாது. உலகம் உள்ள வரைக்கும் இருந்து கொண்டு தான். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகவில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதே சம்பவங்கள் தான் திமுக நடந்ததுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். எதற்காக தமிழ்நாட்டு மக்கள் 2021 அதிமுகவை தவிர்த்து விட்டு திமுக ஓட்டு போட்டாங்க? ஸோ அதிமுக நடந்த சம்பவங்கள் எல்லாம் திமுகவில் நடக்கக்கூடாது என்பதை ஓட்டு போட்டாங்க. அப்போது அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய இதே ஆட்சியில் நடந்தால் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்களா? ஜனநாயக நாட்டில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவது சகஜம்தான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான ஒரு தலைமை இல்லாத ஒரு காரணத்தால் சீரழிந்து கொண்டிருந்தது. 3ஆக 4ஆக சசிகலாவினுடைய தலைமையிலே ஒரு அணியும், தினகரன் அவருடைய தலைமையிலே ஒரு அணியும், ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலே ஒரு அணியும், எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் ஒரு அணியுமாக செயல்பட்டதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், ஆட்சி தான் சென்னையில் இருந்தது, அதிகாரமோ டெல்லியில் இருந்தது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதை நினைக்கின்றதோ அதைத்தான் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தது. ஆட்சி தான் சென்னையில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அத்தனை அதிகாரங்களும்
ஒன்றிய அரசான பாரதிய ஜனதா கட்சியிடம்தான் இருந்தது. இதை மக்கள் விரும்பவில்லை. இதுதான் ஆட்சி மாற்றத்திற்கான முக்கிய காரணம் என்று சொல்லலாம். இப்போ திமுகவுடைய ஏறக்குறைய 5 ஆண்டுகள் முடிவு செய்ய போகிறாங்க. இப்போ வந்து செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ள சாராயம் கொடுத்து ஏறக்குறைய 100 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. மெரினா கடற்கரையில் 5 பேர் வந்து குடிநீர் இல்லாமல் இறந்து போனாங்க. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் அந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்த விஷயத்தில் ஈடுபட்டவங்க இதுவரை வந்து கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து கஸ்டடியில் டெத்து மட்டும் எப்படியும் ஏறக்குறைய 30 வந்து நடந்திருக்கு. சமூக ஆர்வங்கள் வந்து ஏறக்குறைய 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சமூக ஆர்வம்னாக்கா அந்த கனிம வளத்துக்கு சூண்டும் போது அதை எழுத்தி கேட்டவர்கள் வந்து அடியால் வச்சு கொண்டு இருக்காங்க, வாகனத்தை ஏற்றி கொண்டு இருக்காங்க. அதே போல் வந்து விவசாயிகளை திமுக அரசாங்கம் வந்து வஞ்சிப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது. விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தால் அவங்க வந்து கைது செய்யப்படுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கையில் எடுத்துள்ளார். இதனால் விவசாய பெருங்குடி மக்கள் திமுக மீது அதில் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த சிப்காட் தொழிற்சாலைக்காக வந்து அப்புறம் பெருநிறுவனங்களுக்காக விவசாய நிலங்கள், விளை நிலங்கள், இயற்கை வளங்கள் விவசாயிகளை அழித்து கையகப்படுத்தி கொடுப்பதன் மூலமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகிறது. விவசாயிகள் வந்து அழிக்கப்படுறாங்க, இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து திமுக மீது முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. விவசாயிகள் மீது தீராத பற்றும் பாசமும் கொண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதை மறுக்க முடியாது. அதே போன்று விவசாயிகளுடைய விவசாய கடனை கூட்டுறவு வங்கிகள் மூலம் 7000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களை நிறைவேற்றி விவசாயிகளை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அதை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னார்கள்? இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா மாவட்டங்களிலும் இதற்கான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தியது. நீங்கள் சொல்லிய வழக்குகள் எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்கின்றது. சிப்காட் தொழிற்சாலை ஆகட்டும், அல்லது இங்கே மெரினாவில் இறந்தவர்கள் ஆகட்டும், விசச்சாராயத்தில் இறந்தவர்களாகும், அத்தனை பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளெல்லாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. எந்த வழக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், அழுத்தம் கொடுக்கின்றார்கள் என்ற முறையிலும் எந்த புகார்களும் நிராகரிக்கப்படவில்லை. அத்தனை வழக்குகளும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இன்றைக்கு நீதிமன்றங்களில் சட்டத்தின் முன்பு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு உண்மையான அரசாங்கம், சரியான அரசாங்கமாக இருந்தால் ஒரு நாட்டில் கிரைம் என்பது 0% இருக்க வேண்டும். 0% இருந்தால், அதாவது திமுக ஆட்சியாளர்கள் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. விளம்பரப்படுத்துகிறாங்கல்ல, இப்போது அதுக்கு தேவையில்லாமல் செலவு செய்கிறாங்கல்ல. ஸோ வந்து இந்த 0% இல்லாமல் குற்றம் என்பது இன்றைக்கி 100% உயர்ந்துள்ளது. ஏன் திமுக ஆட்சி வந்தாலே தமிழ்நாட்டில் வந்து அந்த கொலை, கொள்ளை, ரவுடிசம் இதெல்லாம் வந்து அதிகரித்து சொன்னாங்க. அது வந்து ஸ்டாலினுடைய ஆட்சியில் வந்து அது தடுக்கப்படலை. அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் சார். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலேயே முதுகுளத்தூர் துப்பாக்கி சூடு, கலைஞர் முடிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சாத்தாங்குளத்தில் கஸ்டடி டெத் நடந்து, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு நடந்து, ஜனநாயக நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் 0 கிரைமை எந்த காலகட்டத்திலையும் கொண்டு வர முடியாது. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத செய்து இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாததை ஒரு கட்சி, ஒரு அரசியல் இயக்கம் எந்த காலத்திலையும் செய்ய முடியாது. 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எப்படி 0 கிரைமே இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த காலகட்டத்திலையும் சொல்ல முடியாது. காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிரிட்டிஷ்காரர் காலத்திலேருந்து, குறுநில மன்னர் காலத்திலே இருந்து, பாளையக்காரர்கள் காலத்திலே இருந்து இதுபோல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த காலத்திலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. சரி, ஓகே. இப்போ 2026 நீங்கள் வந்து திமுக சொல்லக்கூடிய அந்த இலக்கு என்னன்னாக்கா 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 200 சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றும் என்பதில் எந்த விதமான கருத்துக்கும், மறு கருத்துக்கும், இரண்டாந்தரமான கருத்துக்கும் இடமில்லை. அதற்கு காரணம் என்ன? இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பான திட்டத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து பல மாநிலங்கள் இன்றைக்கு
இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய பெண்களுக்கு இலவச பேருந்தாகட்டும், கலைஞர் உரிமை தொகையாகட்டும், அல்லது இல்லந்தோடி கல்வியாகட்டும், மக்களை நோக்கி மருத்துவமாகட்டும், உங்களோடு ஸ்டாலின் இப்படி அற்புதமான திட்டங்கள், ஒரு திட்டத்தை அறிவித்து நிறைவேறுவதற்குள் அடுத்த திட்டத்தை அவர் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்திருக்கின்றது. கழிந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொன்ன 505 திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அது 95% இதை நிறைவேற்றி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எந்த சூழலையும் அதை மறக்க முடியாது. சரி, ஓகே. ஒருவேளை திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்றினால் காங்கிரஸ் கேட்கக்கூடிய, பிசிக கேட்கக்கூடிய ஆட்சியிலும் அதில் பங்கு ஏன் கொடுக்கக்கூடாது? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெருங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். கலைஞருடைய காலத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியோடு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று சொல்லி கிண்டலாக பேசுவது உண்டு. அந்த சூழலில் கூட ஆட்சியில் பங்கு கொடுக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியும் தான் தமிழகத்தை ஆட்சி செய்தது. அன்றைய காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் வேற. அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் அதிலும் பங்கு கேட்கல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆட்சியிலும் அதிகம் பங்கு வேண்டும். எங்களுக்கு ஏறக்குறைய எங்களுக்கு 40 தொகுதி வேண்டும் என்று கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றாத பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து வெளியேறினால் அது திமுகவுக்கு பாதிப்பு தான். திமுக காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. திமுகவில் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது. திமுகவின் பலமே கூட்டணி பலம்தான். ஸோ கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகக்கூடிய கட்டாயத்திற்கு திமுக தள்ள விடுது. கூட்டணி கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் கேட்கிறாரோ அதெல்லாம் கொடுத்த நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு உள்ளது. இதையெல்லாம் திமுக நிறைவேற்றவில்லை என்றால் கூட்டணி சிதறினால் ஆட்சி சிதறிவிடும். 1967 காங்கிரஸ் ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் முடிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு கழுதை தேர்ந்து கட்டரும்பான கதை தான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் எடுத்து பாருங்கள், அவருடைய எண்ணிக்கை குறைந்தே வருகிறது. ஒரு தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து விடுவார்கள், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். எந்த ஒரு திராவிட இயக்கத்தில் கூட்டணி வைக்காமல் தனியாக அவர்கள் நின்று வேறு மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து அவர்கள் இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் சந்தித்ததாக வரலாறு இல்லை. அதே போலதான் திமுக, அதை காங்கிரஸும் தனித்து போட்டியிட்டா வெற்றி பெறாது, திமுகவும் தனித்து போட்டியிட்டா வெற்றி பெறாது. ஸோ காங்கிரஸ் தயவு திமுகவுக்கு தேவை, திமுக தயவு காங்கிரஸ் தேவை. அப்ப 2 பேரும் மியூச்சுவலா தானே சார்? எப்படி நீ கூட்டணி மியூச்சுவலா ஒப்பந்தம் போடும்போது அதிகாரத்தில் மியூச்சுவல் ஒப்பந்தம் வேணும் இல்லை? காங்கிரஸ் கட்சியில இன்றைக்கு இளைஞர்களே இல்லை என்று சொல்லலாம், அடித்து சொல்லலாம், ஆணித்தரமாக சொல்லலாம். எந்த விதமான மாற்று கருத்துக்கும் அதில் இடம் வேண்டாம். இத்தாலி தேசத்தின் பிரிவினையின் போது கரிவால்டிக்கு கிடைக்காத இளைஞர்கள், பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜின்னாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள், 35 ஆண்டுகள் சிறைவாசம் கொண்டானே மண்டேலா, அந்த நெல்சன் மண்டேலாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்பால் அணிவகுத்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இளைஞரணி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞரணியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை பறைசாற்றும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். உங்களுக்கு திமுக ஆட்சியை குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி, மன்னர் ஆட்சின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முட்டுப்புள்ளி வைக்கக்கூடாது? முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் வேறு ஒரு, அதாவது கட்சி சேர்ந்த வேறு ஒருவருக்கு, அதே போல் நாடாளுமன்ற மாநில குழு தலைவரும் கனிமொழி தான். இப்படி ஏன் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது? திமுக எதுக்க தொடங்கப்பட்டது? சமூக நீதிக்காக தொடங்கப்பட்டது. ஸோ உங்கள் கட்சியிலே சமூக நீதி இல்லையே. தொடங்கிய சித்தாந்தம் வேற, இன்னைக்கு நடைமுறைப்படுத்திய சித்தாந்தம் வேறே தானே இருக்குது. நான் இதே கேள்வியை திருப்பி கேட்கின்றேன் உங்களுக்கு. கனிமொழி அவர்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கு என்ன தகுதி இல்லை? அதற்கு அடுத்தால் போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கு என்ன தகுதி இல்லை? இந்த தகுதியெல்லாம் அவர்களுக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். அடிப்படையிலே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கலைஞர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்துவதற்காக பாடுபட்டவர்கள், மறக்க முடியாது. கலைஞர் காலத்திலிருந்தே பல்வேறு மூத்த அரசியல்வாதிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கனிமொழிக்கு இருக்கின்ற தகுதி, உதயநிதி சாருக்கு இருக்கின்ற தகுதி கட்சியில் உள்ள பலருக்கு இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு என்பது காலங்காலமாக வைத்து கொண்டிருக்க ஒரு இத்து போன குற்றச்சாட்டு என்று முதலமைச்சர்
மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு நேர்காணலில் கூறியிருக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டு என்பது இத்து போன குற்றச்சாட்டு, உளுத்து போன குற்றச்சாட்டு என்று காலங்காலமாக இதை சொல்லி வருகிறார்கள். இதனால் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இதை பற்றி எந்த விதமான கவலையோ வருத்தமோ படவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகளோ பொறுப்பாளர்களோ தொண்டர்களோ தோழர்களோ இதை பற்றி எந்த கவலையும் படவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்க்கட்சிகள் தான் இதை பற்றி மிகப்பெரிய கவலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி சார், உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். அதே நேரத்தில் பிபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க ப்ளீஸ். சூப்பர். போட்டு பாருங்க.